السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات. وقال النبي عليه الصلاة والسلام الصلاة مفتاح الجنة. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உயர்ந்த ஒரு அழகான தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் தந்தான். தீனுல் இஸ்லாம் என்பது எல்லா மனிதர்களும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே அமைதி, இஸ்லாம் என்றாலே சகோதரத்துவம், இது போன்ற கருத்துக்கள் படுவதுதான் இஸ்லாம். அல்லாஹு தஆலா நமக்கு இது இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹு தஆலா தந்தான். இது இஸ்லாத்தின் மார்க்கத்தின்படி வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்ட நிலைமையில அல்லாஹ் தஆலா என்னையும் என்னுடைய சந்ததிகளாகவும் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளாகவும் அல்லாஹ் தஆலா கேள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல என்றுமே நிரந்தரமானவன். அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்தில் படைத்தவன். அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்தில் ஆட்சிக்கு சொந்தக்காரன். அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்தில் என்னென்ன மனிதர்கள் எப்படியெல்லாம் தோன்றுவார்கள், அவர்களுக்கு என்னென்ன சட்ட திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா வகுத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அல்லாஹ் நாம் கேட்கின்ற தேவைகளை பூர்த்தி செய்கிறான். அது மட்டுமல்ல, நாம் கேட்காமலேயே அல்லாஹு தஆலா தேவைகளை பூர்த்தி செய்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யாரு நடக்கிறார்களோ அவர்களுக்கும் உதவி செய்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யார் புறக்கணிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யார் செயல்படுத்தவில்லையோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறான். ரமலான் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்த அமல்கள் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். சென்ற வாரம் ரமலான், அந்த ரமலான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த ரமலான் அங்கீகரிக்கப்படுவதற்கான காரணிகள் என்னங்கிறதை பார்த்தோம். இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அமல்களை எப்படி சரி செய்ய வேண்டும், எதன் மூலமாக அமல்கள் சரியாக வேண்டும், எதன் மூலமாக நம்மளை விட்டு அமல்கள் பறிபோகும் என்ற சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா இந்த காலகட்டத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கும் பேசுவதற்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தார். சஹாபாக்களுடைய ஒரு பண்புதான், குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அமல் செய்வார்கள். அமல்கள் குறைவாக இருந்தாலும் அந்த அமல்களுடைய பாரம், அந்த அமல்களுடைய தரம் நிரந்தரமாக இருக்கும். எதுவரைக்கும் என்றால் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்துடைய மாளிகையில் இருக்கிறதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஓ பிலால், உங்களுடைய சுவர்க்கத்துடைய மாளிகையை கண்டேனே, நீங்க என்ன அமல் செய்தீர்கள்? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் எப்பொழுதுமே உதுவோடு இருப்பேன், எப்பொழுதுமே நான் உதுவோடு இருப்பேன். எப்பொழுது மஸ்ஜிதுக்கு போனாலும், மஸ்ஜிதுக்கு சென்றாலும் தஹியத்துல் மஸ்ஜிதுடைய தொழுகை நான் தொழுகிறேன் என்று சொன்னார்கள். சிறிய அமலுதான், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான இந்த செயல் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்துடைய மாளிகையை கொடுக்கிறான். நல்லோர்களுடைய பண்புகள் என்னவென்றால் அமல்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள். அந்த அமல்கள் எப்படிப்பட்ட அமல்களாக, குறுகிய காலாக இருக்கலாம், சிறிய ஒரு அமலாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய அந்த அமல் தொடர்ச்சியாக இருக்கும். அந்த அமல் எதுவரைக்கும் என்றால் மௌத் வரைக்கும் இருக்கும். ஒரு அமல் எதுவரைக்கும் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உயிர் பிரிகிற வரைக்கும் அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அமல் எப்படி செய்கிறோம் என்றால், ஏதோ ஒரு மாதம் வந்தது, ஏதோ நாம் அந்த மாதத்தை ஆர்வத்தோடு ஆசையோடு எதிர்பார்த்தோம், அந்த மாதம் சென்று விட்டது, அத்துடன் என்னுடைய அமல்கள் சென்று விட்டது என்பது இது நல்லோர்களுடைய பண்பல்ல, முஸ்லிம்களுடைய பண்பல்ல.
ஒரு நல்லோர்களுடைய பண்பு என்றால் ஒரு சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கு இஸ்திகாமத் என்று ஒரு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுதான் இது நல்லோர்களுடைய பண்பும் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். கஷ்டம் வரும்போது அழைக்கிறோம், கஷ்டம் சென்று விட்டது, அழைப்பதை விட்டு விட்டோம் என்றால் அவருடைய பதில் எப்படியாக இருக்க வேண்டும்? அல்லாஹு எந்த நேரமும் நாம் தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எந்த நேரமும் நாம் அழைக்கின்றோம், அதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் கஷ்டம் வரும் பொழுது, சிரமம் வரும் பொழுது அல்லாஹ்வை அழைக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய பதில் எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஒவ்வொருத்தவர்களும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். என்னுடைய ரமலானுக்கு முன்பு எப்படி இருந்தது, ரமலானுக்கு பின்பு எப்படி இருக்க போகிறது? ஒவ்வொருத்தவர்கள் தன்னைத்தானே சுய பரிசோதனை. சஹாபாக்கள் சிறிய விஷயம் கேட்டாலும் அதை அமல்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டார்கள், ஏதோ எனக்கு ஒரு சிறிய விஷயத்தை சொல்லித்தார்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தை நம்பிக்கையோடு இருந்து கொள், இதை பற்றி பிடித்துக் கொள் என்று சொன்னார்கள். இந்த காரியத்தை சஹாபாக்கள் பற்றி பிடித்தார்கள். கடைசி வரைக்கும், இந்த உயிர் பிரிகிற வரைக்கும் அதிலேயே நிலைத்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்திலே நுழைய வைத்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அமல்கள் எப்படி இருந்தது? அவர்கள் எல்லா அமல்களையுமே செய்து கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் உடனடியாக. ஒரு சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று யார் நோயாளியை விசாரித்தார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் எழும்பி நிற்கிறார்கள். இன்று யார் தர்மம் செய்தால்? எழும்பி நிற்கிறார்கள். இப்படியாக அமல்களுடைய எல்லா தரத்தையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். நம்மளுடைய முடிவு எப்படி அமைய போகிறது? தொடர்ச்சியான அமலின் மூலமாக முடிய போகிறதா? இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு மாதம், ஏதோ ஒரு காலம், ஏதோ ஒரு வாரத்திலோடு என்னுடைய முடிவாக போதா? சஹாபாக்களுடைய முடிவு எது இருக்கும்? அமல்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அந்த அமல்களுடைய தொடர்ச்சி எது வரைக்கும் என்றால் மௌத்து வரைக்கும், மரணம் வரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை எப்படி வைத்திருப்பார்கள்? ஆழமான நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நம்பிக்கை ஆழமாக வைத்திருப்பார்கள். அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சஹாபாக்கள் ஆழமாக நினைச்சிருப்பார்கள். ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர், பிரசித்தி பெற்றவர். ஆனால் ஒரு தடவை அவர்கள் வீட்டிற்கு ஏழை மிஸ்கின் வருகிறார். வரும் பொழுது பார்த்தோம் என்றால் ஏதோ ஒரு சொற்ப ரொட்டியை கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது தடவை வருகிறார், இரண்டாவது மனிதர் வருகிறார், ஏதோ ஒரு சொற்ப ரொட்டியை கொண்டு வருகிறார். மூன்றாவது அடி வருகிறார், ஏதோ ஒரு சொற்ப ரொட்டியை கொண்டு வருகிறார். தன்னுடைய அடிமை பெண்ணிடத்தை கேட்டார்கள், மறுத்து விட்டார்கள். முதல் தடவை வரும் பொழுது எனக்கு வேண்டாம் என்று மறுத்தார்கள். இரண்டாவது தடவை வருவதும் மறுத்தார்கள். மூன்றாவது இடம் வருவதும் மறுத்தார்கள். காரணம் என்ன? நான் இன்று ஒரு திருகம் நான் தர்மம் செய்தேன், எனக்காக 10 கிடைக்கும். நான் ஒரு ரொட்டியை தர்மம் செய்தேன், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு 10 ரொட்டியை தருவான். இது ஆழமான நம்பிக்கை இருந்தது. இது ஆழமான நம்பிக்கை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினை தூண்டக்கூடியதாக இருந்தது. நம்மிடத்தில் முதல் ஆழமாக நம்பிக்கை வர வேண்டும். நிச்சா அல்லாஹ் இன்று செய்த அமல்கள், இந்த ரமலானில் செய்த அமல்கள் நிச்சயமாக நான் மௌத் வரைக்கும் தொடர்ச்சியாக நான் நோன்பை நோட்பேன், நான் நல்ல காரியங்களை செய்வேன், நான் தொழுகையில் தொடர்ச்சியாக இருப்பேன். இப்படியாக ஆழமான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் ஆழமாக நம்பிக்கை வைத்தார்கள். நதியில் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது, கடலில் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவருடைய நம்பிக்கை, இது கடல், இது தண்ணீர், இது சக்தியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை ஆழமாக அவர் எடுத்திருந்தது. அமல்கள் பார்க்கிறோம். அமல்கள் எப்படிப்பட்ட அமல்கள்? இது மாதத்திற்கு அமலா இல்லது மார்க்கத்திற்கு ஒரு அமலா? ஏதோ ஒரு மாதம் வந்து விட்டது, இத்துடன் என்னுடைய அமல்கள் முடிவடைத்து விட்டதா? இல்லாத பட்சத்தில் என்னுடைய அமல்கள் என்னுடைய இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்காக நான் அமல்கள் செய்கிறேனா? கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே,
நாம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் ஏதோ ஒரு இந்த ரமலான் வந்தது 30 நாட்கள் 29 நாட்கள் நாம் நோன்பு பிடித்தோம், இதோடு நோன்பல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புடைய காலங்களை பற்றி சொன்னார்கள். எப்ப இந்த ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய நோன்பு யார் 6 நோன்பு பிடிக்கிறார்களோ இவர்களுக்கு என்ன கூலி என்ன என்று சொன்னார்கள். நோன்பு ஏதோ வருடத்தில் இந்த நோன்பு மட்டுமல்ல, இது ஃபர்லான நோன்பு மற்றும் சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் 6 நோன்புகள் ஷவ்வாலுடைய 6 நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எதை காலம் முழுவதும் நோன்பு நோற்றால் என்ன கூலி அந்த கூலியை கொடுக்கிறான். மற்றொரு இடத்தில் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்கிறார்களோ, பிறை 13, பிறை 14, பிறை 15 ஆகிய இந்த 3 நாட்கள் யார் நோன்பு நோக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அரஃபா தினத்தில் நோன்பு நோக்கிறார்களோ இவருக்கான கூலி என்ன, முஹர்ரம் மாதத்தில் யார் நோன்பு நோக்கிறார்களோ இவருக்கான கூலி என்ன, யார் விடுவிட்ட நோன்பை கலாவுடைய நோன்பை பிடிக்கிறார்களோ இதற்கான கூலி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகள் ஒரு வருடத்தில் எப்பொழுதெல்லாம் பிடிக்க வேண்டும், யார் திங்கட்கிழமை நோன்பு நோக்கிறாரோ, யார் வியாழக்கிழமை நோன்பு நோக்கிறாரோ இதற்கான கூலி என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடத்துடைய நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள் எத்தனை என்பதை பட்டியலிட்டார்கள். அதற்கான கூலியுடைய நன்மை என்றும் பட்டியலிட்டார்கள். ஏதோ ஒரு வருடத்தில் நான் நோன்பு நோற்றேன் முடிந்துவிட்டது அல்ல, வருடத்தில் மாதத்தில் 13, 14, 15 இதே போன்று ஷவ்வாலுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம், இப்படியாக சுன்னத்தான நோன்புகள் எத்தனை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு என்பது கேடயம், பாவத்துடைய கேடயம் நோன்பு. நோன்பு நோற்பதனால் உடலுக்கு சக்தி ஏற்படுகிறது, நோன்பு நோற்பதினால் உடலுக்கு சக்தி இருக்கிறது, நோய்க்கு நிவாரணம் இருக்குது என்பதை இன்றைய மருத்துவர்களும் வல்லுநர்களும் கணக்கிடுகிறார்கள். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பின் பலன்கள் என்னென்று சொன்னார்கள். மாஷா அல்லாஹ், ரமலானில் தொழுதோம், 5 நேரத்துடைய தொழுகை தொழுதோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தொழுகை என்பது ஏதோ ஒரு மாதத்திற்கு மட்டுமல்ல, இந்த தொழுகை என்பது எங்கே வயதுக்கு வந்துவிட்டால் இவர் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ரமலானுக்கு பிறகு நம்முடைய தொழுகையுடைய நிலை எந்த தரஜாவில் இருக்கிறது, எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது, எந்த அளவுக்கு இஸ்திகாமத்தாக நாம் இருக்கிறோம். யார் ஜமாஅத்துடைய தொழுகை தொழுகிறார்களோ 27 மடங்கு நன்மையுடைய கூலி அல்லாஹ் தஆலா தருகிறான். தொழுகை என்பது ஒரு கட்டாய கடமை. எத்தனை கட்டளைகளில் கடமைகளுக்கு சலுகைகள் உண்டு, ஆனால் தொழுகைக்கு மட்டும் சலுகைகள் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது தவிர சலுகைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கடமை இல்லை என்பதை இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயதானால் தொழுகை கற்றுக்கொள்ளுங்கள். தொழுகை என்பது மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு என்றால் இந்த நமது ஊரில் பார்க்கிறோம், எங்கே ஷவ்வாலுடைய பிறை 12க்கு பிறகு, ஷவ்வாலுடைய பிறை 20க்கு பிறகு பார்த்தோம் என்றால் மஸ்ஜிதில் மக்தப பிள்ளைகள் முன்சஃபில் நிற்கிறார்கள், 5 மணிக்கு இருக்கிறார்கள். இவர்களுக்கு கடமை இல்லை, ஆனால் கடமை உள்ளவர்கள், கடமை யாருக்கு கடமையோ அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். கடமை இல்லாதவர்கள் 7 வயது 10 வயது இருக்கிறார்கள், முன் சஃபில் இருக்கிறார்கள் 5 மணிக்கு அதிகாலை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடமையை உணர்வோம். எப்பொழுது இன்றைய சஹருடைய நேரத்தில் பார்த்தால் தெரியும் எத்தனை சஃப்புகள் இருந்தது, தொழுகை எத்தனை சஃப்புகள் இருந்தது. சுபஹுடைய தொழுகை ஏன் இந்த மார்க்கத்துடைய கடமைகள் வாதங்களுக்கா இல்லது தொடர்ச்சியாவா? சுபஹுடைய தொழுகை என்பது எவ்வளவு பரக்கத்தானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்துடைய பரக்கத் சுபஹுடைய தொழுகையில் இருக்கிறது.
என்னுடைய சமூகத்துடைய பரக்கத்து சுபுஹ் தொழுகையில் இருக்கிறது. ஆனால் சுபுஹுடைய தொழுகையை மற்ற தொழுகைகள் ஒப்பிடு பார்த்தோம் என்றால் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி ரமலானுடைய காலத்தில் தராவீஹ் தொழுதோமோ இதே போன்றுதான் சுன்னத்தான தொழுகைகள் ரமலானுக்கு பிறகு உண்டு. யார் ரமலானுக்கு பிறகும் ரமலானிலும் தொடர்ச்சியாக 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறார்களோ, ஒரு தொழுகைக்கு ஃபர்தான தொழுகைக்கு முன் பின் சுன்னத்துகளில் யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய மாளிகைகள் கட்டப்படும். எவ்வளவு நேரமாக போகிறது? ஒரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு ஒரு சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத்துகள். சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத்துகள். யார் 12 ரக்காத்துகள் ஒரு நாளைக்கு சுன்னத்தான தொழுகையில் தொழுகிறார்களோ இவர்களுக்கு சொர்க்கத்துடைய வீட்டை மாளிகை அல்லாஹ் கட்ட தயாராக இருக்கிறார். ரமலானுடைய காலங்களில் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுகிறோம். மாஷா அல்லாஹ், எத்தனையோ கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. ரமலானுக்கு பிறகும் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நம்ம வாழ்க்கையில் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். யார் தஹஜ்ஜுடைய தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய முடிவு நல்ல முடிவாக அமையும். அவருடைய மௌத்து நல்ல மௌத்தாக அமையும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனை கையில் எடுத்தோம். ரமலானுடைய காலங்களில் ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்த ஒரு மஸ்ஜிதுடைய குர்ஆன்கள் எந்த அளவுக்கு இருந்தது? ரமலானுடைய காலங்களில் தூசி தட்டி எல்லாருடைய கைகளிலும் குர்ஆன் கையில் தவண்டது. குர்ஆனை பார்த்து ஓதினோம். ரமலானுக்கு பிறகு அந்த குர்ஆனை எடுங்கள். ரமலானுக்கு பிறகு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 பக்கங்கள் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யார் மிகச் சிறந்தவர்? குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்தான். ஏதோ ரமலானுக்கு மட்டும் குர்ஆன் அல்ல, மஸ்ஜிதுகளில் ஏதோ வருடத்தில் ஒரு தடவை தன்னுடைய அந்த கபோர்டை சுத்தம் செய்வதற்கு, அந்த போக்கஸை சுத்தம் செய்வதற்கு, பிற அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கு மட்டும் குர்ஆனை வைக்கிற இடம் அல்ல. நம்முடைய வீடுகளிலும் குர்ஆனை ஓத வேண்டும். நமது வீடுகளிலும் நாமும் குர்ஆன் ஓத வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் குர்ஆனை ஓத வைக்க வேண்டும். உங்களுக்கு வறுமை நீங்க வேண்டுமா? சூரத்துல் வாக்கியாவை ஓதுங்கள். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டுமா? சூரத்துல் யாசீனை ஓதுங்கள். யார் ஒரு எழுத்தை ஓதினால் எவ்வளவு நன்மை! இன்று குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய எத்தனை ஹாஃபில்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள், முஸல்லாவில் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் குர்ஆனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? குர்ஆனை எந்த அளவுக்கு ஓதுகிறோம்? நம்முடைய வீடுகளில் பெண்கள் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுகிறார்கள்? ஒரு காலம் இருந்தது, மகரிப் தொழுகை ஆரம்பித்தால் அந்த பெண்கள் முஸல்லாவில் இருப்பார்கள், ஃபர்துடைய தொழுகையை தொழுகுவார்கள், அவ்வாபியுடைய தொழுகையை தொழுகுவார்கள். அதே முஸல்லாவில் சூரத்து சஜதா, சூரத்துல் வாக்கியா, சூரத் தபாரக் இப்படி இது போன்று ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இஷாவுடைய பாங்கு சொல்லப்படும், அதே முஸல்லாவில் தொழுகுவார்கள். இதுக்கு பிறகும் சுன்னத்தான தொழுகையை தொழுது முஸல்லாவை விட்டு எழுப்பி வந்த சமூகம். ஆனால் இன்று ஏதோ தராவீஹ் தொழுகைக்காக பெண்கள் கூட்டமாக அங்கங்கே நடைபெற்றது. ஆனால் இந்த தராவீஹுடைய தொழுகை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகள் எங்கே? ஃபர்தான தொழுகைகள் எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் குர்ஆனை திக்கி ஓதுகிறார்கள், சிரமப்பட்டு ஓதுகிறார்கள், குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு ஓதுகிறார்கள், அவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கும். 2 மடங்கு கூலி கிடைக்கும். ஏன்? திக்கி தன்னுடைய வாழ்க்கையை சிரமெடுத்து நான் அல்லாஹ்வுடைய கலாமை நான் ஓதுகிறேன், அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை ஓதுகிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையில் நோக்கமாக வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதுகிறார் என்றால் அவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கிறது. எங்கேயாவது உண்டா? உலக ரீதியில் பாருங்கள், ஏதோ ஒரு நேர்முகம், ஒரு இன்டர்வியூ நடக்கிறது, அங்கே ஏதோ படிக்க சொல்கிறார்கள், படிக்கும் பொழுது தடுமாற்றம் வருகிறது. இவர் தேர்ச்சி பெற்றவரா? இவருக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கப்படும்? ஆனால் குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம், குர்ஆன்
ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியதான் குர்ஆன். ஏதோ மாஷா அல்லாஹ் தராவீஹ் தொழுகை காதால் கேட்டும் எத்தனை பேர்கள் இந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் இருந்த போதிலும், நோய்வாய்ப்பட்டு இருந்த போதிலும் குர்ஆனை காதில் கேட்டார்கள். ரமலானுக்கு பிறகும் நாம் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். ரமலானுக்கு பிறகும் நாம் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். ரமலானில் தான தர்மங்கள் செய்தோம், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ரமலானுக்கு பிறகும் தர்மங்கள் செய்ய வேண்டும். குடும்பத்தில் எத்தனை பேர்கள் வசதி குறைவாக இருப்பார்கள், தனது சமூகத்தில் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் தன்னுடைய தேவைகளை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். நீ தர்மம் செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நீ கொடுத்தால் அல்லாஹ் வாரி வாரி கொடுப்பான். நீ ஒன்று கொடுத்தால் 10 கொடுக்கப்படும். எப்படி மேலே சொன்ன மாதிரி அந்த ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ரொட்டி கொடுத்து 10 ரொட்டி வரும் என்ற நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக அதே நம்பிக்கை நாமும் வைப்போம். நான் 100 ரூபாய் கொடுத்தால் இதை விட 10 மடங்கு 100 மடங்கு பல மடங்கு அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக தருவான். இன்று உலகத்தில் நாமும் பார்க்கிறோம், நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், வெளிப்படையாக தெரியவே தெரியாது. எத்தனை பேர்கள் மஸ்ஜிதுக்கு தன்னுடைய எவ்வளவு உதவிகள் செய்கிறார்கள், வெளிப்படையாக தெரியாது. ஏதோ ஒரு வருடத்தில் ஏதோ ஒரு 10 நாட்கள், ஒரு மாதம் ஏதோ செய்த மட்டும் அல்ல, வாழ்க்கையில் தன்னுடைய பணத்தை எவ்வளவு செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சொல்ல நாம் செய்த இந்த அமலை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதற்கு வல்லுநர்கள் நல்லவர்கள் சில பண்புகளை சொல்லி இருக்கிறார்கள். முதலாவதாக நான் நம்பிக்கை வைக்க வேண்டும், நிச்சயம் என்னுடைய இந்த பழக்க வழக்கங்கள் மௌத் வரைக்கும் நிலைச்சு நிற்கும் என்பதை நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, இபாதத்தில் நடுநிலை கையாள வேண்டும். சில பேர்கள் அதிகமாக செய்வார்கள், அப்படியே ஒட்டுவிட்டுவிடும். நடுநிலையை கையாள வேண்டும் சொன்னார்கள். மூன்றாவது, குர்ஆனுடைய தொடர்போடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கே குர்ஆனுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்குமோ அது வரைக்கும் நம்முடைய அமல்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்போம் சொன்னார்கள். நான்காவது, மரணத்தை சிந்தித்திருக்கவே இருக்க வேண்டும். எனக்கு நிச்சயம் ஒரு நாள் மரணம் வரும், நான் நிச்சயம் மரணிப்பேன். இந்த ஞாபகம் இருந்தோம் என்றால் இவர் ரமலானில் செய்த அமல் தொடர்ச்சியாக இருக்கும். நான் அமல்கள் செய்தேன், எனக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியவில்லை என்று இவர் தன்னுடைய வாழ்க்கையை மரணத்தை சிந்தித்து ஆரம்பித்து விட்டால் இவர்களுடைய அமல்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அமல்கள் ஏதோ மாதத்திற்கு அல்ல, அமல்கள் மார்க்கத்திற்காக செயல்பட்டுக் கொண்டே இருப்பார். ஒரு நாளைக்கு 25 தடவை மௌத்தை நினைக்க வேண்டும். மௌத்தை நினைத்தோம் என்றால் எப்படி ரமலானுடைய காலங்களில் நான் அமல்கள் செய்தனோ இது தொடர்ச்சியாக மரணம் வரை இருக்கும். மிக முக்கியமான விஷயம், ரமலானில் நாம் செய்த அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல நண்பர்கள் தேவை. எங்கே நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ நாம் செய்த இந்த ஒரு மாதத்துடைய அமல்கள் மௌத் வரைக்கும் இருக்கும். ஏதோ ஒரு மாதம் செய்து விட்டோம், நல்ல நண்பர்கள் கிடைக்கவில்லை என்றால் நம்மளுடைய நிலைமை என்ன? ஒரு பழமொழி சொல்வது போன்று என்ன, ஏதோ வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய பரவாலயம் சரளாலயம் மாறி போய்விடும். எப்படி சொல்வார்கள் அல்லவா, வச்சா குடுமி அடிச்சா மொட்டை, இது போன்ற நிலைமையாகிவிடும். நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் என்றால் இவருடைய ரமலானில் செய்த அமல்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கும். அடுத்து சொல்கிறார்கள், சுன்னத்தான அமல்களுடைய தொடர்பு அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். சுன்னத்தான சிறிய அமல் கூட இது தொடர்ச்சியாக இருந்தது என்றால் எப்படி ரமலானில் செய்த அமல்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அடுத்தது 7வது சொல்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கே இவர் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறாரோ இவர் ரமலானில் செய்த அமல்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக இருக்கும். அடுத்தது மிக முக்கியம், தன்னுடைய சூழ்நிலையை நன்மையான காரியங்களுக்கு உட்பட்டுக் கொள்ள வேண்டும். ரமலானில் தனக்கென்று ஒரு கண்ட்ரோல் வைத்துக் கொண்டோம், தனக்கென்று ஒரு வட்டத்தை அமைத்துக் கொண்டோம். இதே போன்றுதான் ரமலானுக்கு பிறகும் என்னுடைய அமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நல்ல அமல்கள் செய்வதற்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹ். மேலே சொன்ன ஆயத்தில் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம தகாமு, மலக்குகளுடைய அந்த மலக்குகளுடைய உதவி சக்கராத்தில் கிடைக்கும். மலக்குகள் சொல்வார்கள், அல்லாஹ் தகாஃபு, கவலைப்படாதீர்கள். யாருடன் வந்த வார்த்தை? அல்லாஹ்விடம்
புறத்திலிருந்து மலக்குகள் என்று வந்த வார்த்தை. தொடர்ச்சியாக அமல் செய்த வேண்டால் மலக்குகளுடைய அந்த சக்கராத்திலே உதவி வரும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். யார் தொடர்ச்சியாக அமல் செய்கிறார்களா இவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். மூன்றாவது, இவருடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். வருமானம் குறைவாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியை பார்க்கலாம். காரணம், இவருடைய அமல் மாதத்திற்கல்ல, இவருடைய அமல் மார்க்கத்திற்காக செய்தார் என்றால் இவருடைய பணம் சொற்ப பணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நிம்மதியை பார்க்கலாம். ஐந்தாவது, இவருடைய பாவங்கள் மன்னிப்புக் கொண்டே இருக்கும். இவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார். பரிசுத்தமான மனிதராக வாழ்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு கிடைத்துக் கொண்டே இருக்கும். துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். இவர் அறியாத புறத்திலிருந்து நினைத்தே பார்த்திருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்ப்பார். ஏன்? இவருடைய அமல் தொடர்ச்சியாக இருந்தது. யார் புறத்தில் எப்படி உதவி வந்து என்று அவருக்கே தெரியாது. ஆனால் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஏதோ அமல்கள் ஏதோ மாதத்திற்கு மட்டும் செய்தோம் என்றால் இவருடைய வாழ்க்கையில் கவலைகள் கூடிக்கொண்டே போகும். 11 மாதங்கள் கவலைகள் இருக்கும். ஏதோ ஒரு மாதம் இவருடைய கவலைகளுக்கு வேண்டாம் குறைவு ஏற்படே இவர் அமல் செய்கிறார். அடுத்தது, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிடுவார். ஏன்? மற்ற நாட்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிறார். மூன்றாவது, இவர் நாளைய மறுமை நாளில் இந்த ஒரு மாத செய்த அமல் கோடை எதற்காக? பெயர் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும், என்னை 4 பேர் பெருமை பேச வேண்டும் என்பதற்காக இருந்தது. இந்த அமலும் அவர்களுக்கு முகத்தில் வீசப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு உறுதி எடுப்போம். ரமலானில் நான் எப்படி அமல் செய்தேனோ, நான் இறுதி வரைக்கும் நான் அமல்கள் செய்வேன். நான் அல்லாஹ்வுக்காக நான் செய்தேன், இந்த அமலை நான் கடைசி வரைக்கும், மௌத் வரைக்கும் என்று செய்வேன் என்று உறுதி எடுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை பாதுகாப்பான். நம் அமல்களை பாதுகாப்பான். இருக்கக்கூடிய மிக சொற்ப நாள், இந்த சொற்பமான நேரத்தில் நாம் இருக்கிறோம். கடைசி தருணத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி தருணத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்தில் அழுகுங்கள். யா அல்லாஹ், நான் செய்த அமல், இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நான் செய்த அமலை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்து, அதற்கான நல்ல நண்பர்களை ஏற்படுத்து, அதற்கான எல்லா சலுகைகளும் எல்லா தேவைக்கு ஏற்ப சூழ்நிலை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்போம். மாஷா அல்லாஹ், மாதத்தில் நல்ல எல்லா மஸ்ஜிதுகளும் உலகத்தில் எல்லா இடங்களும் இதேதான் பேசப்படுகிறது. ஏன் சொல்கிறார்கள்? ஒரு அமல் செய்யாமல் இருப்பதற்கும் செய்வதற்கும் 2 விஷயத்தில் ஆழமாக கருத்தில் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஒன்று, செய்தால் நிச்சயமாக சொர்க்கம், செய்யாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கும் தண்டனை. இது ஆழமாக பதித்து வைத்து கொள்ளுங்கள், ஆழமாக மனதில் உட்கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் அமல்களை தொடர்ச்சியாக செய்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை, செய்த அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. எந்த அமல்கள் செய்தோமோ கடைசி மூச்சு வரைக்கும் தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக கேட்பானாக. அந்த அமல்களை நாமும் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளாக நல்லவர்களாக, நம்முடைய பிள்ளைகள் நல்ல பண்புள்ளவர்களாக அமல் செய்யக்கூடிய அல்லாஹ் உருவாக்குவானாக. அல்லாஹ்விடத்தில் கடைசியாக கேட்போம், நல்ல ஆட்சியாளர்களை அமைச்சித்தாயா அல்லாஹ். நல்ல ஆட்சியாளர்கள் எங்கே நாம் நல்ல அமல்கள் செய்கிறோமோ அதுக்கு பிறகுதான் நல்ல ஆட்சியாளர்களாக வருவார்கள். நாம் அமல்கள் சரியாக செய்யவில்லை என்றால் பெரியோர்கள் மீது மரியாதை, பெரியோர்கள் மீது கருணை, சிறியோர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.